எல்லாருக்கும் வணக்கம். போன கிளாஸ் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அது ஆப்ரேட்டர்ஸ் எதுக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்காக தான் ஆப்ரேட்டர் போகிறோம். ஆப்ரேட்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கேரக்டர் ஆப்ரேட்டர், கம்பாரிசன், லாஜிக்கல், செட் அந்த அதர் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் இருக்குது. இதில் ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். முதல்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணுறது தான் மெயினாக யூஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் யூனரிங்கிறது என்னென்னா இதெல்லாம் பாசிட்டிவ் டிஜிட்டாக காட்டும். இப்போ இந்த குறியை நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கொடுத்தனால பாசிட்டிவ் வேல்யூவாகவே எடுத்துக்குது. இதுவே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், இது அப்படியே நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூவாகவே எடுத்துக்கும். இதுக்கு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதான் யூனரி போகிறோம். அடுத்தது நம்மளுக்கு டிவிஷன் பண்ணணும் ஒரு செட் ஆஃப் வேல்யூவேனா இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். இப்போ 10 டிவைடட் பை 2 வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம், ஆன்சர் 5 வரும். இதுவே 10 டிவைட் பை 2 அடுத்தது மல்டிப்ளை 10 இன்ட்டு 2 வேணும் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் ஆஸ்ட்ரிக்ஸ். இது 20ன்னு எடுத்துக்கும். அடுத்தது ப்ளஸ் பண்ணுறோன்னா 10 + 2, மைனஸ் பண்ணுறோன்னா 10 - 2 இப்படி போட்டு நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் மெயினாகவே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் போகலாம். இன்னொன்று இதை வச்சு நிறைய லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி இதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர் ஆப்ரேட்டர் படிக்க போகிறோம். கேரக்டர் ஆப்ரேட்டர் இதுக்குனாலே இதில் இருக்கிற ஒரே ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்கேட்டினா நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 கேரக்டரோ ஒரு 2 ஸ்ட்ரிங் ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒன்றா சேர்த்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எம்ப்ளாயி டேபிள் இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் ஒன்றா சேர்த்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் ஒன்றா சேர்த்துட்டு அதோட காலம் நேம் அந்த அலியாஸ் நேம் கொடுத்துருக்கேன் நேம்னு, இது டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு நிமிஷம், இப்போ இதில் முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்னா ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் இந்த டேபிள் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு 5 மட்டும் வேணும்னு. இதுதான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இப்போ நம்ம என்ன பண்ணது, 2 ஃபஸ்ட் நேம் எலன் ஏபிள்ங்கிறத ஒன்றா சேர்த்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அதில் எனக்கு ஃபஸ்ட் 5 மட்டும் வேணும். என்ட்ரு அடித்தா இப்போ இப்படி வருது பாருங்கள், எலன் ஏபிள் ஒன்றா சேர்ந்து வந்துடுது. சுந்தர் அண்ட் அப்படி வந்துடுது. இப்போ என்னென்னா ஒன்றா வந்துடுது. இது நம்மளுக்கு இப்போ ஒரு இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இதே தான் எக்ஸ்ட்ரா என்னென்னா கோட்ஸ்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நூன் கோட்ஸ் போட்டு திரும்ப கன்கானேட் போட்டுக்கணும். இந்த சிம்பிள் போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அழகாக ஒரு ஸ்பேஸ் வந்துடும். இந்த இடத்துல நம்ம இந்த கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன வேணால் பயன்படுத்தி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நேம் இஸ் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த இஸ் கொடுத்தீங்கன்னா எலன் இஸ் லேபிள் இப்படிலாம் டிஸ்பிளே ஆகும். இதுக்காக தான் இந்த கன்கரண்ட் ஆப்ரேட் போகிறது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ஆப்ரேட்டர் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.